ஏங்க நம்ம ரவி வாழ்க்கையில தான் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, முத்துவோட வாழ்க்கையில கடலுக்கு மேல பிரச்சனை வந்துருச்சுங்க. முத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. உடனே முத்து என்ன செய்றாரு, செல்வத்துக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லி, "டேய் நீ எதுவும் நீத்துவோட கால உடைச்சியா? கடை எதுவும் அடிச்சியா?" அப்படின்னு கேட்கையில, "இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்றாரு. அதே டைம் "என்னைய பத்தி சந்தேகப்பட்டுட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் சரியான சண்டை வந்து ஆர்கியுமெண்ட் ஆகுதுங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கோவமா அங்கேருந்து செல்வம் கார் எடுத்துட்டு கிளம்பிறாரு. போறவரு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா மேல மோதிர்றாருங்க. ஆக்சிடென்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அந்த இடத்துலயே ஃபால்ட் அவுட் ஆயிறாங்க. உடனே செல்வம் அந்த கார விட்டு இறங்கி செல்வத்த போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல பூ குடுக்க போன மீனாவும் ஓடி போய் பார்த்தா, அது நம்ம அருணோட அம்மா பார்த்தீங்கன்னா, சீதாவோட மாமியாருங்க. நம்ம மீனாவுக்கு அடி வாங்குற செல்வம் ஆக்சிடென்ட் ஆகி ஆளே க்ளோஸ் ஆனது நம்ம சீதாவோட மாமியார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே அழுகங்க. அந்த டைம் உடனே முத்துக்கு கால் பண்ணா, முத்து எடுத்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் முத்துட்ட சொல்லவும், முத்துவுக்கு ஒரே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நடுங்கி போய் நிற்கிறாரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாமே சாரி எல்லாம் பண்ணிடுறாங்க. அதே டைம் முத்து வராரு. முத்துவோட அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. முத்து வரையில மட்டும் நம்ம அருண் ரொம்ப கோவப்பட்டு வாசல்லே நிற்க வச்சுட்டாரு. "உன்னால தான் எங்கள் அம்மா உயிர் போயிடுச்சு" அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்கியுமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. முத்துவுக்கு எப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு பாருங்கங்க. பாவங்க முத்து.